My dear students, CMA Intermediate Financial Accounting Rectification of Errors Illustration 31 பார்க்க போறோம். இது வந்து after balance sheet, after preparation of the balance sheet அந்த கேட்டகரியில வருது. உங்களுக்கு தெரியும் after balance sheetனா நம்ம என்ன பண்ணோம்? ஒன்னு சஸ்பென்ஸ் போட்டு balance sheet tally ஆயிருக்காது. அசெட்லியோ இல்லை லைபிலிட்டிலையோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணியிருப்போம். அடுத்த வருஷம் மிஸ்டேக் கண்டுபிடிப்போம், அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணோம். அதுதான் அது. இப்போ இதையும் அதே கேஸ் தான். அப்போ த புக்ஸ் ஆஃப் சக்தி ட்ரேடிங் ஃபார் த இயர் ended 31st March 2013 were closed with the difference. டிஃபரன்ஸ் என்ன? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டோம், posted to suspense account. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை போட்டு நம்ம பேலன்ஸ் ஷீட்டை டேலி பண்ணிட்டோம் போன வருஷம் 31st March 2013 அந்த வருஷத்துக்கு. The goods of rupees 12,500 returned to Fast and அங்க பாருங்க Thick and Fast Corporation. அப்ப goods வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஒரு கம்பெனிக்கு நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா அது வந்து பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு தான் வரும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ல போடாம were recorded in return inwards book. சேல்ஸ் ரிட்டர்ன் இன்வெர்ட் புக்கில் காமிச்சிட்டு, ஐ மீன் சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு அதில் காமிச்சிட்டு அதை ரிட்டர்ன் இன்வெர்ட் புக்குன்னு சொல்லலாம். அதில் எவ்வளோ காமிக்கிறாங்க பாருங்கள், 21,500 காமிச்சு அதில் இருந்து என்ன பண்ணிருக்காங்க? இட் வாஸ் போஸ்டட் டு த டெபிட் ஆஃப் திக் அண்ட் ஃபாஸ்ட் கார்பரேஷன். திக் அண்ட் ஃபாஸ்ட் கார்பரேஷனை டெபிட் பண்ணிட்டாங்க. அதுக்கு கரெக்டாக பண்ணியிருக்காங்க, டெபிட் தான் பண்ணணும். ஆனால் எவ்வளோ டெபிட் பண்ணோம்? 12,500 பண்ணோம். எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 21,500 பண்ணியிருக்காங்க. அப்போ 21,500 பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக 12,500 தான் பண்ணணும். அப்போ எக்ஸ்ட்ரா டெபிட் திக்கன் கம்பெனிக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா 9,000 rupees இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா டெபிட்டை நம்ம கேன்சல் பண்ணோம். அப்போ எக்ஸ்ட்ரா டெபிட்டை கேன்சல் பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம்? கிரெடிட் பண்ணணும். அப்போ இந்த 9,000 rupeesக்கு நம்ம என்ன பண்ணலாம்? திக் அண்ட் ஃபாஸ்ட் கார்பரேஷனுக்கு 9,000 rupees கிரெடிட் பண்ணிக்கங்க. அது ஒரு என்ட்ரி. இன்னொன்று இந்த இது இருக்குது பாருங்கள், பர்ச்சேஸ் ரிட்டர்ன். பர்ச்சேஸ் ரிட்டர்னை காட்டல போன வருஷம். சரின்ட்டு இந்த வருஷம் நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்னில் காமிக்கலாம் அப்படின்னா இந்த வருஷம் பர்ச்சேஸ் ரிட்டர்னில் காமிச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் டிஃப்ரென்ஸ் வரும். ஏன்னா இந்த வருஷமும் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்கும், அதனால் அப்படி காட்டக்கூடாது. அப்போ இந்த மாதிரி பர்ச்சேஸோ சேல்ஸோ காமிச்சு நெட் ப்ராஃபிட்டோ கிராஸ் ப்ராஃபிட்டோ மாறுற மாதிரி இருந்தால் அதுக்கு பதிலாக நீங்கள் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னு போகிறதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் தான் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கிரெடிட்டில் வரும் இல்லையா, அதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அது ஒரு கிரெடிட் கொடுத்துருங்க. அது எவ்வளோ கிரெடிட் கொடுக்கணும்? நம்ம போடாத அமௌண்ட் 12,500 அதை போட்டுக்கணும். அப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் போட்டால் இந்த ரெண்டு அமௌண்ட்டும் எங்கே இருக்கும் அந்த டிஃபரன்ஸு? நம்ம என்ன பண்ண டேலி ஆகலைன்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தானே போட்டு வச்சுருந்தோம். அப்போ சஸ்பென்ஸில் இருக்கும். அப்போ சஸ்பென்ஸில் போடணும். அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் நல்லா பாருங்க, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டூ என்ன பண்ணோம்? எக்ஸ்ட்ரா டெபிட் கொடுத்துருக்கோம் 9,000 rupees, அதை நம்ம கேன்சல் பண்ணோம். அப்போ திக் அண்ட் கார்பரேஷனுக்கு கிரெடிட் பண்ணோம். திக் அண்ட் ஃபாஸ்ட் கார்பரேஷன் அது ஒரு கிரெடிட் எவ்வளோக்கு? 9,000 rupeesக்கு. சரி, அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணோம்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் நம்ம போடாமல் விட்டோம் போன வருஷம். ஆனால் அதுக்குன்னு இந்த வருஷம் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்கிற ஹெட்டிங்கில் போட முடியாது. அதுக்கு போடுறதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் தான் போடணும். அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டு? அந்த 12,500. இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம டேலி ஆகாதனால நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு டேலி பண்ணோம். அப்போ அதில் தான் இருக்கும், அதில் தான் நம்ம என்ன மீட் அவுட் பண்ணோம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 21,500 rupees. அப்போ கரெக்ட் என்ட்ரி ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன வரும்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு திக் அண்ட் ஃபாஸ்ட் கார்பரேஷன் 9,000 டு பிரிண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் 12,500 rupees அப்படின்னு போடணும். அது இப்போ பி பாருங்க, credit sale of rupees 7,600 was wrongly posted as rupees 6,700. அமௌண்ட்டை மாற்றி போட்டாங்க to customers account in sales ledger. அப்போ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட்டில் எப்படி வரும் நீங்கள் பாருங்கள், நார்மலாக சும்மா ரஃபுக்கு போட்டு பார்க்கலாம். இப்போ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் ஒரு லெட்ஜர், கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா இதில் 2 sales அப்படின்னு வரணும். 2 sales அப்படிங்கிறது எவ்வளோ? 7,600 வரணும். ஆனால் அவங்க போஸ்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 7,600 இல்லை, 6,700 போட்டிருக்காங்க. அப்போ என்ன வரணும்? ஆக்சுவலாக இன்னொரு 900 rupees போடணும். அப்போ கஸ்டமர் அக்கௌண்ட்டை இன்னொரு நம்ம டெபிட் பண்ணிக்கலாம். அப்போ 900 rupees டெபிட் பண்ணணும். இது நார்மல் கேஸ்லையும் சரி, இந்த கேஸ்லையும் சரி. இந்த 900 rupees நீங்கள் ஃபர்தர் யூ ஹாவ் டு டெபிட் த கஸ்டமர் அக்கௌண்ட் ஃபார் 900 rupees.
ஸோ த மிஸ்டேக் வாஸ் எங்கே இருக்கும், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 900 rupeesக்கு ஒரு என்ட்ரி போடணும், கஸ்டமர் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ். ஏன்னா நம்ம என்ன போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டை முடிக்கும் போது டேலி ஆகலன்னு சஸ்பென்ஸில் தான் நம்ம எல்லா டிஃபரன்ஸும் காமிச்சோம். அப்போ அந்த சஸ்பென்ஸில் இருந்து தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை எடுக்கணும். அப்போ கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சஸ்பென்ஸ் எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 rupees. இதுதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. இப்போ சி, அதில் க்ளோசிங் ஸ்டாக் வாஸ் ஓவர் ஸ்டேட்டட் பை ₹5,000 பீயிங் டோட்டலிங் எரர் இன் த ஷெட்யூல் ஆஃப் இன்வென்ட்ரி. க்ளோசிங் ஸ்டாக் இன்வென்ட்ரி நம்ம நார்மலாக எங்கே போடுவோம், ட்ரேடிங் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் வரும். அப்போ போன வருஷம் என்ன பண்ணியிருப்போம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் பை க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு போட்டிருப்போம். ஆனால் அந்த க்ளோசிங் ஸ்டாக் போட்டதில் ஒரு மிஸ்டேக்கு, டோட்டலிங் மிஸ்டேக்கு. என்ன அப்படின்னா ஓவர் ஸ்டேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ 25,000 ரூபாய் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் வந்து 30,000 ரூபான்னு போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆக்சுவலாக 25,000 rupees, நீங்கள் 30,000 போட்டீங்க. அப்போ க்ளோசிங் ஸ்டாக்கை நீங்கள் 5,000 ரூபாயை அதிகமாக காமிச்சிட்டீங்க. அதிகமாக காமிச்சிட்டனால என்ன வரும், போன வருஷம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஆச்சா, இப்போ நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் அதை கேன்சல் பண்ணணும். இந்த வருஷம் கேன்சல் பண்ணும்போது அதே க்ளோசிங் ஸ்டாக் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வர்ற ப்ராஃபிட்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரேடிங்லேயோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேயோ வர என்ட்ரிஸுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்ங்கிற பேரில் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ இந்த க்ளோசிங் ஸ்டாக் நார்மலாக எங்கே இருக்குது, கிரெடிட்டில் இருக்குது. இப்போ இந்த கிரெடிட்டில் 5,000 ரூபாய் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த அதிகத்தை நம்ம எடுக்கணும்னு என்ன பண்ணணும், இது கிரெடிட்டை டெபிட் பண்ணணும். இப்போ டெபிட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், க்ளோசிங் ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு அதை டெபிட் பண்ணுறீங்க. ஆனால் அதை தான் இந்த வருஷம் இந்த ஸ்கீமில் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டில் அதையே பேரை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் தான் போடணும். அப்போ நீங்கள் போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ க்ளோசிங் ஸ்டாக்னு போடுறதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளோ பாருங்கள், இந்த 5,000 rupees இதை டெபிட் பண்ணுங்கள். அப்போ ஏற்கனவே பண்ண எக்ஸ்ட்ரா கிரெடிட் வந்து இப்போ டெபிட் பண்ணனால கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ டூ இந்த சேஞ்சஸ் எங்கே இருக்கும், சஸ்பென்ஷியல் அக்கௌண்ட் இருக்கும். அப்போ டூ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 5,000 கிளியர். இப்போ டியில் ₹8,900 பெய்ட் டு பாலா. அப்போ என்ட்ரி என்னவா வரும், பாலா அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு போட்டு முடிச்சிருக்கணும். ஆனால் அந்த என்ட்ரி என்ன, இந்த மிஸ்டேக் என்ன கமிட் பண்ணியிருக்காங்கன்னா, வாஸ் போஸ்டட் டு த டெபிட் ஆஃப் சேது. அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் டெபிட்டிங் பாலா வி ஹாவ் டெபிட்டட் சேது. அப்போ சேது அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அப்படின்னு போட்டிருப்பாங்க 9,800க்கு. அப்போ நார்மலாக நம்ம என்ன பண்ணணும், பாலாவை தான் டெபிட் பண்ணோம். அப்போ பாலாவை டெபிட் பண்ணிக்கங்க. அப்போ பாலா அக்கௌண்ட் டேட்டார் எவ்வளோ அமௌண்ட்டு, 8,900. ஆச்சா, பாலாவை டெபிட் பண்ணிட்டோம். சரி, இந்த சேது என்ன பண்ணியிருக்காங்க, டெபிட் பண்ணியாச்சு, அதை நம்ம கேன்சல் பண்ணணும். டெபிட் எவ்வளோக்கு பண்ணியிருக்காங்க, 9,800க்கு பண்ணியிருக்காங்க. அப்போ சேதுவை கிரெடிட் பண்ணிங்கன்னா அந்த 9,800ம் கேன்சல் ஆகிடும். அப்போ டூ சேது எவ்வளோ, 9,800. அப்போ நல்லா பாருங்கள், நமக்கு வேண்டிய பாலா அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டோம், சேதுவையும் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போ மீதி இருக்கிற அமௌண்ட் டிஃபரன்ஸ் எங்கே வரும், சஸ்பென்ஸில் இருக்கும். அப்போ 900 minus 8,900 எவ்வளோ இருக்குன்னா 900 rupees பேலன்ஸ். அப்போ இது வந்து எங்கே இருக்குன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் 900. அப்போ வாட் இஸ் த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரி அப்படின்னு பார்த்தா, பாலா அக்கௌண்ட் டேட்டார் 8,900, சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் 900, டூ சேது 9,800. இப்போ கொஷின் ஈயில் பார்க்குறோம், கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஃப்ரம் ஈவான் ட்ரேடர்ஸ் ஃபார் ₹3,250 வாஸ் என்டர்ட் இன் சேல்ஸ் புக். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், எவ்வளோ பாருங்கள், பர்ச்சேஸில் என்டர் பண்ணுறதுக்கு பதிலாக சேல்ஸில் நீங்கள் பண்ணிங்கன்னா அப்போ என்ன என்ட்ரி வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார், சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு த பார்ட்டி அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸில் காட்டக்கூடாது, சேல்ஸ்னாலும் சேல்ஸில் காட்டக்கூடாது. ஏன்னா இப்போ இந்த போன வருஷம் ஃபிகர் நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் காமிச்சிங்கன்னா இந்த வருஷம் ப்ராஃபிட் பாதிக்கும். அதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் தான் காட்டணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் அப்படின்னு போட்டு ஈவான் ட்ரேடர்ஸ் இந்த டோட்டல் அமௌண்ட்டை போட்டுக்கணும். இன்னும் நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். நீங்கள் பர்ச்சேஸுக்கு நார்மல் என்ட்ரியில் நம்ம என்ன போடுவோம், நார்மலாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஈவான் அப்படின்னு போடுவோம். இதுதான் நம்ம போட்டிருக்கணும், இதுதான் கரெக்ட் என்ட்ரி. எவ்வளோ, 3,250 3,250 இது போட்டிருக்கணும், இது கரெக்ட் என்ட்ரி.
ராங் என்ட்ரி என்ன போட்டிருப்போம், ஈவான் அக்கௌண்ட்டை சேல்ஸ் புக்கில் போடல, ஈவான் அக்கௌண்ட் டேட்டார் டு சேல்ஸ் அப்படின்னு போட்டிருப்போம். எவ்வளோ அமௌண்ட்டு, இது அமௌண்ட்டும் மாறி வருது 3520 3520. அப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணோன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தா, நமக்கு வேண்டியதை போட்டுக்குவோம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஈவான் போட்டுக்குவோம், இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈவான் டெபிட்டில் இருக்குது கிரெடிட் ஆகிடும், அப்போ டபுள் டைம் வந்து கிரெடிட் ஆகிடும். அப்போ இந்த சேல்ஸ் வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். அப்போ இதுக்கு ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி என்ன வரும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார், இந்த சேல்ஸை கேன்சல் பண்ணுறதுனால அதுவும் டெபிட் ஆகிடும், சேல்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ஈவான் ட்ரேடர்ஸ். ஈவான் ட்ரேடர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அமௌண்ட்டும் ஆட் பண்ணி வரும். அப்போ 6770 இந்த அமௌண்ட் வரும். அது ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள், 3520 3250 77 அப்போ 6770. இந்த மாதிரி நம்ம ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி போடணும் நார்மல் கேஸில். ஆனால் ஆஃப்டர் பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், பர்ச்சேஸ்ன்னு சொல்லி பர்ச்சேஸ்லேயே போட முடியாது, சேல்ஸ்ன்னு சொல்லி சேல்ஸில் போட முடியாது. இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நீங்கள் இந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் எவ்வளோ பாருங்கள் 3250, சேல்ஸ் வந்து 3520. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டையும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் போடணும், பர்ச்சேஸுக்கும் இதுக்கும். இதை நீங்கள் அப்போ நீங்கள் பார்க்கும்போது என்ன வரும்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் 6000, இது ரெண்டு ஆட் பண்ண இந்த அமௌண்ட்டு 6770 டு ஈவான் ட்ரேடர்ஸ் 6770. கரெக்டாக? இப்போ நான் அதை எழுதிடுறேன். நான் பாருங்கள் கரெக்ட் என்ட்ரி என்ன வரும் அப்படிங்கிறது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டார் டு ஈவான் ட்ரேடர்ஸ். அப்போ என்ன என்ட்ரி வரும் பாருங்கள், 6770. பர்ச்சேஸு சேல்ஸ் ரெண்டும் இது இன்க்ளூட் ஆகிருக்கு. அது பர்ச்சேஸ் சேல்ஸ்லேன்னு போடக்கூடாது, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இதில் ஈவான் ட்ரேடர்ஸ் எஃபெக்ட் எவ்வளோனா ரெண்டு அமௌண்ட் ஆட் பண்ணி 6770. இதுதான் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரி. இப்போ எஃப்ல பாருங்கள், ₹1500 being the total of discount column of on the payment side of the cash book. நல்ல கவனிங்க, 3 காலம்னார் கேஷ் புக்குன்னு பார்த்துருப்பீங்க. கேஷ் புக் எப்படி இருக்கும், கேஷ் புக்கில் 3 காலம் இருந்தது அப்படின்னா அதில் டிஸ்கவுண்ட்டும் வரும், அதில் கேஷு பேங்க்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு வரும். இப்போ அதே மாதிரி இங்கேயும் கேஷு பேங்க்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு இந்த மாதிரி 3 காலம் இருக்கும். இதில் என்ன சொல்கிறாங்க, இது பேமெண்ட் சைடு, இது ரிசிப்ட் சைடு. பேமெண்ட் சைடில் இருக்கிற டிஸ்கவுண்ட் காலத்தில் ஒரு அமௌண்ட்டு, அந்த பேர் பேமெண்ட் காலத்தில் டிஸ்கவுண்ட் அப்படின்னு போட்டால் அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம். டெபிட்டில் போட்டால் அந்த டிஸ்கவுண்ட் காலத்தில் அது டிஸ்கவுண்ட் அலவுடுன்னு அர்த்தம். இது எக்ஸ்பென்சஸ், இது இன்கம். அப்போ நம்ம என்ன பண்ணது, இன்கமில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் ஒரு அமௌண்ட்டை 1500 போட்டிருக்கணும், ஆனால் போடாமல் விட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போட்டுக்கணும். ஆனால் இப்போ நம்ம போட்டால் போன வருஷம் பேலன்ஸ் ஷீட், இந்த வருஷத்தில் நீங்கள் டிஸ்கவுண்ட் ரிசீவ் போட்டால் இன்கம் அதிகமாகிடும், ப்ராஃபிட் அதிகமாகிடும். அதனால் நீங்கள் அந்த பேரை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம், இது கிரெடிட்டில் வரும் ஆக்சுவலாக டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுங்கிறது. அப்போ கிரெடிட்டில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு போடுறதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுக்கணும். சரி, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த பேலன்ஸ் எதில் அடங்கியிருக்கும், நம்ம என்ன பண்ணோம், போன தடவை பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகலைன்னு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு டேலி பண்ணோம். அப்போ அது சஸ்பெண்டில் தான் இருக்கும். அப்போ சஸ்பென்ஸில் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். அப்போ நீங்கள் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு போடணும், ஆனால் இப்போ போட முடியாது. அதுக்கு பதிலாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போடணும். அப்போ அதை நோட் பண்ணிக்கங்க. அப்போ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டேட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட், இதை கிரெடிட் பண்ணோம். இது எதுக்காக பண்ணோம்னா டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அது போட முடியாது டைரெக்டாக, அதுக்காக நம்ம இதை பண்ணுறோம். எவ்வளோ 1500 கிரெடிட்டு, சஸ்பென்ஸில் ஒரு 1500. திஸ் இஸ் த ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரி ஃபார் திஸ் கொஷின்.